கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் அறிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் பேசின ஒரு செய்தியிலிருந்து ஒரு தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். அதில் எதனால் அழைக்கப்படாத ஊழியர்கள் ஐயா பேசுனதுல சில காரியம் இருந்தாலும் மேலதிகமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படாத ஊழியர்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நாம் ஐயா பேச அந்த கிளிப்பிங்க நம்ம பார்த்து விட்டு கர்த்தர் நம்மை நடத்துற பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கடந்த வாரங்கள் நம்ம பார்த்தோம். அநேக நீங்க கடிதம் எழுதியிருந்தீங்க, நிறைய பேர் இமெயில் போட்டிருந்தீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு. எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட நீங்க அதில் எழுதியிருந்த பார்க்கும்போது ரொம்ப அது வியப்பா இருந்தது. நம்ம நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்பாக மத்தியில் இருக்க நம்ம சோதரில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமாக நம்ம அந்த கிளிப்பிங்கை பார்க்கலாம். என்ன பேர் செந்தில் பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க? பிரைஸ்ல நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பேர். டேனி பிரைஸ்ல இருக்கீங்களா? பிரைஸ்ல பேர் ஜான்சன் பிரைஸ்ல பேர் ராபி நல்லா இருக்கீங்களா? கத்திரிக்கு ஸ்தோத்திரம். வாங்க நேரிலே நம்ம அந்த கிளிப்பிங்கை பார்த்து விட்டு நிகழ்ச்சிகளை கடந்து போவோம். அழைக்கப்படாம ஊழியம் செஞ்சா இடறி விழுந்து விடுவோம், ஆபத்துன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டா அதுவும் கூட உண்மைதான். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. நான் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, கர்த்தர் அழைச்சுத்தான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள நீங்கள் கவனமா இருங்க. நீங்களா ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இடறி விழுவீர்கள் என்று பேதுருவும் நமக்கு எச்சரிக்கிறார். அப்போனா அவ கர்த்தர் அழைக்கிற வரைக்கும் காத்திருப்பாதானே நியாயம் என்று நம்ம நினைக்க முடியும். நாம் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும். என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம்னு ஒரு ஊழியம் இருக்குது, அழைக்கப்படாமலே நம்ம கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்று சில ஊழியங்கள் இருக்கிறது. இந்த 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நேர்களே, கிளிப்பிங்க பார்த்தீங்களா? ஐயா பேசுறது அழைக்கப்படாத ஊழியர்கள். நம்ம கடந்த வாரங்கள் 2 வாரமாய் பார்த்து வருவோம். எசேக்கியேல பார்த்தோம், நெகேமியால பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம், எப்பாப்ரா குறித்து பார்த்தோம், தீமோத்தி குறித்து பார்த்தோம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது அழைக்கப்படாமல் செய்கிற ஊழியம். அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம் ஆறுனை போல ஒரு கனமான ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் அழைப்பு தேவை. அவர்கள் எஜமானுக்கு வேலைக்காரன் செய்கிற ஒரு வேலை போன்ற ஒரு ஊழியம் என்பதை நாம கர்த்தர் போன முறை வெளிப்படுத்தி பேசினார். இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் அழைக்கப்படாத ஊழியங்கள். வேதத்துல அழைக்கப்படாத ஊழியர்களை பார்ப்போமானால் வேதத்துல பாத்தீங்கன்னா, தேவனால் அழைக்கப்படாத ஒரு கூட்டத்தார் ஆசாரிய பட்டத்தை தேடினார்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா, அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வேதம் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள். என் மனதில் ஒரு பெரிய ஒரு காரியம் வந்தது. அது பகிர்ந்து கொள்ளும் போது என்னன்னா, ஏன் இவங்களை செய்தாங்க அப்படின்னா, அதை கோராகு, தாத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல அபிராம் என்பவனை பார்க்கும்போது இவர்கள் மாத்திரம் இல்ல, இவர்கள் இஸ்ரவேல்ல முக்கியமான ஆளா இருந்தாங்களாம். 250 பேர் கூடி நின்று தலைமைத்துவத்தில் நின்றவர்கள். முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஆள் சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்கள் இவர் இணைந்து வந்த போது அவர்கள் மோசேக்கு விரோதமா எதிர்த்து முறுமுறுத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவள் முறுமுறுத்ததுக்கு காரணம் இருந்தது. ஆபிராம பாருங்க, அபிராம் சொன்ன எது ஞாபகம் வருது நமக்கு? ஆபிரகாமை கர்த்தர் பேர் மாற்றி அழைக்கப்படும் பேரு ஆபிராம். அவன் மைண்ட்ல என்னன்னா, அந்த ஆபிராம் போயிட்டாரு. விஸ்வாசின் தாப்புன ஆபிரகாம். எனக்கெல்லாம் சில பேர் பேர் வச்சிருந்தா அது ஒரு தீர்க்கதரிசி போலவும் நான் அழைக்கப்பட்டிருப்போம். நமக்குள்ள அந்த உணர்வு வர்றது இயற்கை. ஆபிராம் என்ற உடனே ஒரு மனசுல நாம அந்த ஆபிராம் தான் அப்படின்ற ஒரு நினைவு அவருக்குள்ள வந்துருச்சு. கோராகு, தாத்தானை குறித்து பார்க்கும்போது கோரா குறித்து வேதம் சொல்கிறது. கோரால் பாருங்க, மோசே ஆரோனை போல கோராகும் லேவி கோத்திரத்துல அழைக்கப்பட்டவர். அவர் வேற கோத்திரம் இல்ல. அவர்கள் லேவி கோத்திரத்துல ஆசாரிப்பு ஊழியத்துல ஊழியம் செய்யும்படிக்கு ஆலயத்துல ஊழியம் செய்வது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த லேவி கோத்திரத்தார். அதுல இருந்து ஒருவர் தான் இந்த கோராகு.
அது மாத்திரம் இல்ல, எப்படி ஆரோனியும் குமாரும் வந்து விசேஷித்த ஆசையில் பிரித்தெடுக்கப்பட்டாங்களோ, இவர்கள் அதை ஆசைப்பட்டது தவறு நினைக்கிறீங்களா, சரி நினைக்கிறீங்களா? வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் ஆரோனை அழைக்கும் போது ஆசாரிய ஊழியருக்கு பிரதான ஆசாரிய கர்த்தர் ஆரோனை அழைக்கிறார். மோசேய அதை காட்டிலும் மேலானவனாய் கர்த்தர் வந்து ஏற்படுத்துகிறார். இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஆசாரிய ஊழியர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஆரோன் வந்து ஆசாரிப்பதன் ஆசாரிக்கப்பட்டதால மோசே வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு அப்படி இவங்க மனதை நினைத்து கொண்டு இந்த காரியத்தை செய்யறாங்க. அவங்க சொல்லும்போது பாருங்க, இந்த கோராக் என்பவன் வசனம் சொல்லுது, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். என்னாங்க 16ஆம் அதிகாரம் அதுல 1-3 வரைக்கும் நீங்க பார்ப்பினால் அதுல போடப்பட்டிருக்குது. அவர்கள் 250 பேரும் மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள். யாருன்னா, இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட கோராகு. ரூபன் வம்சத்துல தெரியும், எலியா குமாரனாகிய தாத்தான் அவன். இவங்க எல்லாருமே அவர்கள் எல்லாரும் எழும்பி மோசேக்குமாய் வந்து எழும்பி நிற்கிறாங்க. அவன் சொன்ன காரியம் என்னன்னா, மோசே நீ மிஞ்சி போகிறீர்கள். மோசே பார்த்து சொல்றாங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க. என்னங்க 16ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னா, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க. கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறார், சபையில தான் இருக்கிறாரு. இப்படி இருக்கு, கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்திருக்கிறீர்களே, எல்லாரும் நீங்க உங்களை உயர்த்துறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த காரியத்தை சொன்னாங்க. கோராகு வந்து சொன்ன காரியம் அவனுடைய பார்வையில் அது சரியா இருக்கும், சரியாதான் இருந்தது. ஏனென்றால் அவங்க பார்வையிலன்னா, இவர்கள் கர்த்தர் அவளை அழைத்தார்ல, தாங்கள் அழைத்த அழைப்பில் வந்து அவர் வந்து அதை குறித்து அவர் வந்து சொல்ல வராரு. இடம் அழைத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, மோசே ஆரோன் மற்றும் அவருடைய இருப்பது மட்டுமல்ல, இஸ்ரவேல் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் இதற்கென்றே பிரித்து எடுக்கப்படும். எந்த ஆண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராக 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எடுத்து படிங்க. நீங்கள் என் வாக்கில் உள்ளபடி என் உடன்படிக்கை கைக்குள்ளானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் பூமியெல்லாம் சம்பத்தாய் இருப்பீங்க, பூமியெல்லாம் என்னுடைய கர்த்தர் சொல்லி அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகளே என்று சொல்லி மோசே மூலியமா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். அப்படின்னா, you will be my kingdom priest and my holy nation. அதான் இந்த மெசேஜை you must give to the people of Israel அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப இவன் பார்வை என்ன அப்படின்னா, நாங்களும் அந்த 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 நாங்களும் அதுக்குரிய ஆட்கள் தானே, எங்களையே நீங்க தகுறீங்க, நீங்க வந்து மீரியாமையும் ஆரோனையும் முன்னிலைப்படுத்துறீங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த கோவம் வருது. ஆனா வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆசாரிய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட லேவி கோத்திரம் என்ன செய்யணும், லேவி கோத்திரத்துல ஆரோன் குடும்பத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல கர்த்தர் அதை குறித்து அதிகமாய் போட்டிருக்கிறார். தங்கள் அழைப்புல அவன் நிற்காதபடி யாரு, கோராகு தாத்தான் இவர்கள். கோராகு வந்து அந்த அழைப்பு நிற்காதபடிக்கு அவர்கள் பொறாமையும் பேராசையும் கொண்டாங்க. எதற்கு அப்படின்னா, கர்த்தர் தராத ஊழியத்துக்காக, கர்த்தர் தராத தலைமைத்துவத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்ப கர்த்தர் வந்து இவளை எதுக்கு எப்படி அழைச்சிருக்காருன்னா, ஆசாரிய ராஜ்யம் ஊழியம் செய்யறதுக்கு பொதுவா லேவியை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார், இதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுல கர்த்தர் யாரை பிரித்து எடுத்திருக்காருன்றதுதான் ரொம்ப முக்கியம். யார் இந்த கோராகுன்னு பாத்தீங்கன்னா, கோராகு பத்தி சொல்லுது, இவர்கள் லேவியின் புத்திரர்கள். அவர் வந்து ஹை பிரீஸ்ட், எல்லாத்துக்கும் மேல ஹையஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருன்னு பார்த்தா மோசே. ஆனா இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வசனம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து லேவியுடைய புத்திரர்கள், இவர்களை கர்த்தர் அழைத்த நோக்கம் ஒண்ணு இருக்கு, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கு. எல்லாம் கர்த்தர் பொதுவா கர்த்தர் அழைத்திருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் என்று ஒன்று, கர்த்தர் கொடுத்த நோக்கம் என்பது ஒன்று. அப்படின்னா இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, கர்த்தருடைய வாசஸ்தலத்துல பணிவிடைகளை செய்ய, முதல்ல என்னாகமோ 16:8-11 பணிவிடைகள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். இவர்கள் இதுக்குதான் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். பிரீஸ்ட்ஹுட்டுக்கு இவங்க தகுதியானவர்கள். இவங்க லேவி கோத்திரம் தான், ஆசாரியர் ராஜ்யம் செய்வதற்கு கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் தான். இவர்கள் கிங்டம் பிரீஸ்ட் தான்.
லேவி கொடுத்த எல்லாருக்கும் அது பிரித்து. ஆனா இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்பது வேற. அப்போ அழைக்கப்படாமல் அந்த அழைப்பை தங்களுடைய அழைப்பை அறிந்து கொண்டு கர்த்தர் முன்பாக தாங்கள் நிறுத்தினார்கள். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, லேவிக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னாக 3:45 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருள்ள முதல் பிற யாவருக்கு பதிலாக லேவியரை நான் இஸ்ரவேல் எல்லா மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியருடைய மிருக ஜீவனை நான் பிரித்து லேவியர்களை என்னுடைய மாற்றுவேன். லேவியர்கள் என்னுடைய, லேவியர்னா அந்த மோசே லேவியர் தான், ஆரோன் லேவியர் தான், கோராகும் லேவியர் தான். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா the duties of கோராக் வேற. என்னாக 8:22 சொல்லுது, டியூட்டிஸ் ஆஃப் கோராக் பாத்தீங்கன்னா அவங்க இஸ் டு அசிஸ்ட் ஆரோன் அண்ட் ஹிஸ் சன். ஆரோனும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் உதவி செய்யணும். அதான் கோராகுடைய ஊழியம். ஆனா இவர் எதுக்கு எதிர்பார்க்கிறாரு? ஆசாரிய பட்டத்துக்கு எதிர்பார்க்கிறாரு, தலைமைத்துவத்துக்கு எதிர்பார்க்கிறாரு. பிரதான ஆசிரியர் ஊழியத்தை இவங்க தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. என்ன 8:26 சொல்லுது. 8:26 கடைசியில என்ன சொல்லு பாத்தீங்கன்னா, ஆசாரிப்பு காவலை காக்கிறதுக்கு தங்கள் சகோரோடு ஊழியம் செய்வதை அன்றி வேறொரு சேகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அவங்க செய்யக்கூடாது. அப்படின்னா the purpose of the calling, இவங்க லேவியர் தான். ஆனா ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யிருக்கு, சபைக்கு முன்பாக பணிவிடலை செய்வதற்கு, இதுக்குதான் இவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க மைண்ட்ல என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் தான் இந்த இடத்துல யாத்திராகம் 19:5-6 சொல்றாரு, ஆசாரிய ராஜ்யமும் அவங்க பரிசுத்த ஜாதியா இருப்பாங்க, நாங்க இருப்பாங்க. அது யாருன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, வாக்கை உள்ளபடி கேட்கிறவர் யாரு? மோசே. உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளானால் சகல அங்க கர்த்தர் ஒரு கமாண்டோட கர்த்தர் அந்த ப்ராமிஸை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் இல்ல, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பொதுவா கர்த்தர் லேவிக்கு கொடுக்கிற காரியம், லேவி கோத்திரத்தாரு கர்த்தர் கொடுத்த காரியம். அந்த லேவி கோத்திரத்துல கர்த்தர் ஆரோனை பிரதான ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். கோராக லேவி கோத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவன் ஆரோனுக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்ய, கர்த்தருடைய சபைகளில பணிவிடைகளை செய்ய, இதற்காக தான் கர்த்தர் அவங்களை அழைத்திருக்கிறார். அப்போ லேவி அவங்க ஊழியம் என்னன்னு பார்த்தா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அவங்க ஒன்னொன்னா கர்த்தர் டிசைன் பண்றாரு. இப்போ அழைக்கப்படாத ஊழியம் வேற, அழைக்கப்பட்ட ஊழியம் வேற. இவங்க அழைக்கப்படாத ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பதும், அழைக்கப்படாத ஊழியத்துக்கு தங்களை இணைத்துக் கொள்வதற்கும், அழைக்கப்படாத ஊழியத்துக்கு தலைமைத்துவத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த கோராகு செய்தார்கள். வாட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் கோராக்? அவருடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோராகுடைய வேலை, அவங்களுடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், கர்த்தருடைய சன்னிலில் நின்று அவர் முன்பாக ஆராதனை செய்வதும், கர்த்தர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதும். கர்த்தர் லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார், லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தாரு. ஆனா என்ன பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். சபையில பார்ப்போம், ஊழியத்துல முடியும் பார்ப்போம். அது சொன்னது யாரு? லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆரோனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான ஆசிரியருடைய அழைப்பு, பிரதான ஆசிரியருடைய தரிசனம், பிரதான ஆசிரியருடைய வேலை என்பது ஒன்று இருக்கு, ஸ்பெசிபிக்கான காலிங். எல்லாரும் மொத்தமா கர்த்தர் அவளை பரிசுத்த ஜாதியா கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆசாரியர் ராஜ்யத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய காரியம் அவனுடைய சொல்ல என்னங்க 3:5-10 பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தை சேர்த்து ஆசாரிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவள் நிறுத்து, அவங்களை கூப்பிடு, அவங்களை லேவி கோத்திரங்களை பிரித்தெடுத்து, இஸ்ரவேல் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்து அவர்ல ஆரோன் முன்பாக பணிவிடை செய்ய அவர்களை முதல் நிறுத்தணும். 2வது, ஆசாரிய கூடாரத்துக்கு முன்பாக அவருடைய காவலை காக்கணும், ஆசாரிய காவலை காக்கணும், வாசகத்தின் காவலை காக்கணும். பணிவிடை வேலைகளை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் கோராகு புத்திரர், அதான் அவங்களுடைய காலை. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்து தட்டு முட்டு முதலானவைகளை இஸ்ரவேல் புத்திரர் காவலை காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவுள். இதுதான் அவருடைய காலை. ஆகையால் லேவியர் ஆரோனிடத்திற்கும் குமாரனிடத்திற்கும் ஒப்பு கொடுப்பாயாக. உன்னை ஆரோனுக்கு கீழேயும் அவருடைய பிள்ளைகளுக்கு கீழேயும்
கோரா கோத்திரத்தாரை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்து அவங்க கீழே ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் முற்றிலும் இவர்களுக்கு யாருக்கு? இவர்களுக்கு ஆரோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பார். இதுதான் அவங்க காலை. அப்ப இதை மீறி இவர்களை செய்யும் போது நாங்கள் அழைக்கப்படாமல் தலைமைத்துவத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னைக்கு அந்த இடத்துல நிறைய நடக்குது. ஏன் பாஸ்டர் தான் பேசுவாரா? எங்களுக்கு வசனம் தெரியாதா? நீங்க தான் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ வந்து அழைக்கப்படாமல் செய்யப்படுற காரியங்களை அழைக்கப்பட்டு செய்யப்படும். இப்போ அழைக்கப்படாமல் தலைமைத்துவம் எதிர்பார்த்த கூறாங்க. அழைக்கப்படாமல் தேவனுடைய சார்புல தேவன் சார்ந்து தேவன் நிறுத்துற சாலத்துல தங்களை நிற்க வைக்க பிரயாசப்படல். கர்த்தர் கூப்பிடல. ஆனா கர்த்தர் அழைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட காரியம் செய்ய அது அர்ப்பணித்தார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ போன வாட்டி நம்ம 2 எபிசோட்ல பேசின விஷயமும் இப்போ நம்ம பேசின விஷயமும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, அழைக்கப்படாமலும் நம்ம ஊழியம் செஞ்சு தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தலாம், பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு காரியம் குவாலிட்டி வந்து கர்த்தருடைய பாரம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்பயும் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அழைக்கப்படாம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆனா அதுக்கு வந்து பாரம் இல்லாம இருக்கிறவங்க வந்து அழைக்கப்படாம ஊழியம் செய்யும்போது அழைக்கப்படாத ஊழியத்துக்கு ஆசைப்படுறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பாரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த தகப்பன் வந்து என்ன விரும்புகிறார், நடத்துற தகப்பனோ சபையின் மேய்ப்பனோ இல்ல ஊழியத்தை நடத்துறவங்களோ அவங்க அந்த பாரத்தை தான் இவங்க சுமந்து கொள்வாங்க தவிர, பாரம் இல்லாத ஒரு மனுஷனும் அழைக்கப்படாத ஊழியம் யார் வேணா செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஊழியத்திலேயோ சபையிலேயோ உள்ள இருக்கும்போது அவங்க நிமித்தம் என்ன ஆகும்னா அந்த தரிசனம் தடைப்படும். 2வது அந்த தகப்பனுடைய சித்தம் செய்வதற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை அவங்க நிற்பாங்க. இதனால என்ன ஆகும்னா அந்த சபையுமோ அந்த ஊழியமும் தேவ திட்டத்தை நிறைவேற்றாது. அதனால தேசத்துல நடக்க வேண்டிய நன்மைகளுக்கும் ஒரு பெரிய தடை உண்டாகும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டேன். அழைக்கப்பட்ட ஒரு நடுவிலே அழைக்கப்படாதவர்கள் இணைக்கப்படுகிற காரியங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து வரோம். அழைக்கப்படாத சில ஊழியம், இதுல அழைக்கப்பட்டவர்கள் நடுவுல அழைக்கப்படாதவர்கள் செய்யற ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் யாரு? மோசே. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் யாரு? ஆரோன். ஆனா அழைக்கப்படாமலே அந்த தலைமைக்கு ஆசைப்பட்டவர் யாருன்னா கோராகு. இவங்க பாத்தீங்கன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது இவர்கள் தேவனுடைய காரியத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாதலாதான் அங்க நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமான இந்த காரியம் வந்து ரொம்ப ஒரு கண்திறக்கப்பட்ட ஒரு செய்தியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் நான் பார்க்கிறேன். நீ சுயாதீனன்னு அழைக்கப்பட்டிருந்தா நீ அதுதான் செய்யணும். நீ அடிமை அழைக்கப்பட்டிருந்தா அதை தான் செய்யணும். அப்போ அது இல்லாம நான் வந்து அடிமை அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் சுயாதீனமா ஊழியம் செய்வதற்கு என்னுடைய மனதுல ஒரு எண்ணம் வரும்போது எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்றது வந்து நீ சொன்ன இந்த கோராகின் புத்திரர் காரியத்துல ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ கர்த்தருக்கு சித்தம் இல்ல அது. கர்த்தர் அதுல பிரியப்படல. கர்த்தர் என்னை அடிமையா இருக்கதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஊழியத்தை தான் நான் நிறைவேற்றணும். ஒருவேளை கர்த்தர் என்னை சுயாதீனனா இருக்க கர்த்தர் அழைக்கவே இல்லை. ஆனா நான் செய்கிற காரியத்தை பார்த்தோ இல்லைன்னா ஒரு ஊழியம் நான் செய்யும் போது இந்த ஊழியம் நல்லா இருக்கு, இதுல நிறைய பேர் வர்றாங்களே, ஜனங்கள் அதிகமான பேர் வர்றாங்க, நிறைய பேர் இருக்கு, புகழ் இருக்குன்னு சொல்லி நானே விருப்பப்பட்டு அதுல போகும்போதுதான் அங்க ஆபத்து அப்படின்றது வந்து இந்த போல இருந்து புரிந்து கொள்ற ஒரு விஷயம். அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியங்கள்ல நம்ம பார்த்தோம் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டார்கள். கோராக பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த காரியத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடையுங்கள். இதை நம்ம உலக பிரகாரமான அநேக காரியங்களை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதை வந்து இந்த ஊழியத்தோட காரியத்துல கர்த்தர் நம்மளை எப்போ பயன்படுத்தணும்னு சித்த வைத்திருக்கிறாரு, நம்மளை எந்த வகையில பயன்படுத்தணும் சித்த வைத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்குறோம். கர்த்தர் வந்து 70 பேரை தெரிந்து கொண்டார், 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேர் இயேசுவோட கூட இருக்கிறாங்க. மறுரூப மலைக்கு போகும்போது ஒரு 3 சீஷர்கள் மாத்திரம் கூட போறாங்க. அந்த 3 பேர்ல யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரித்து போகிறார். அப்போஸ்தலர் காலம் தொடங்கும் போது பேதுருவும் யோவானும் இருக்கிறாங்க. பேதுருவை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறார். பேதுரு தான் எல்லா இடத்துலயும் எழுந்திருந்து பேசுறார். யோவான் எந்த இடத்துலயுமே அந்த இடத்துல பேசல, கூட இருக்கிறார். அந்த தேவாலயத்துல சப்பானியை எழுப்பும் போது பேதுரு தான் கிரியை செய்கிறார். பேதுரு இறந்தவர்களை உயிரோடு எழுப்புறார். யோவான் எந்த இடத்துலயுமே எழுந்து பேசினதாகவோ பலத்த காரியங்களை செய்ததாகவோ நம்ம பார்க்கல. நடுவுல பவுல் வந்து இணைகிறார். பவுலை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். ஆனா எந்த இடத்துலயுமே யோவான் அதை குறித்து ஒரு கலக்கமோ எந்த இதுவுமே இல்லாம சபைகளை திடப்படுத்துறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார், போதிக்கிறார். அப்படி யோவான் அந்த காலத்துல அடங்கி கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் இருந்த பொழுது கடைசியில அந்த வேதாகமம் அந்த காலங்களை முடிகிறப்போ யோவானோட கடைசி டைம்ல கர்த்தர் அவரை மேலே ஏறிவான்னு சொல்லி உன்னதமான காரியங்களை காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தின காலம், பயன்படுத்தின விதம் வேற. பேதுருட்ட கர்த்தர் சொல்லும்போது நீ வந்து இப்ப எடை கட்டி நீ உனக்கு பிரியமான இடத்துல நடக்கிற, வேறொருவன் உன்னை வந்து வேறொரு இடத்துல நடத்தி கொண்டு போவான் வேற காரியத்தை சொல்றாரு.
யோவான கர்த்தர் இது பண்ணும்போது அவரை கம்ப்ளீட்டா வித்தியாசமா பயன்படுத்துறார். ஸோ அழைக்கப்பட்ட விதம், கர்த்தர் நம்ம பயன்படுத்துற காலம் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதுனால, கர்த்தர் வேறொருவரை பயன்படுத்தும் பொழுது, இந்த நேரத்துல வேறொருவர் எழுந்து பேசும் பொழுது, கர்த்தர் வேறொருவர் மூலமா பேசும் பொழுது, நாம அந்த காலத்துல கர்த்தர் நமக்கான காரியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்து கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கும்போது, கர்த்தர் நம்மளை வச்சு என்ன செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை இழந்து போகாம கரெக்டா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றலாம் நான் நினைக்கிறேன். Correct. அழைக்கப்பட்ட பேதுரு அந்த இடத்துல அற்புதங்களை செய்யறாரு. ஆனா அந்த இடத்துல யோவானு வந்து கூட யோவானு குறித்து வேதம் என்ன சொல்றது? யாக்கோபு யார் இருப்பாருன்னா இடி முழக்கத்தின் மக்கள். எதையுமே டப்புன்னு முன்னால உடனே வந்து சொல்றதுல அவங்க வந்து செய்யாரு. வானத்துல அக்கினியா இருக்குங்க ஆண்டவரே, இல்ல பட்சித்து போடுங்கலாம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளு இப்போ ஆண்டவரா இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இப்போ கிரியேசி நாட்டுல ஆனா தெரிஞ்சிருச்சு இது என்னுடைய காலத்துக்குரியது இல்ல. அந்த இடத்துல பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் 2 பேரும் நிக்கிறாங்க. அவர் நசரா இயேசுரான் விரும்பி நடன்னு சொல்லும் போது, இவர் சொல்லும் போது 2 பேரும் கூட நிக்கிறாங்க. ஒருவேளை அதை யோவானும் சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற நிலைமையில அவர் இல்லாம, அவர் தன்னை வந்து இன்னும் வந்து விசுவாசத்திலையும் ஆவிக்கு ரீதியிலையும் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். வயசுல பெரிய ஒரு பேரு கிரீன் அனுப்பிக்கிறார். இந்த காலம் இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் அவர் கொஞ்சமா கர்த்தர் அவரை பலப்படுத்தி வெளிப்படுத்தும் விசேஷத்துல மேலே ஏறிவான்னு சொல்லி ஒரு கடைசி காலத்துல வெளிப்படுத்த வேண்டிய தேவ ரகசியங்களை கர்த்தர் வந்து அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் வந்து இந்த வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய காலங்களுக்கு காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து சில ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா பேதுரு கர்த்தர் அழைக்கும் போது, அந்த அழைப்பை கொடுக்கும் போது அவர் எழும்பி நிற்கும் போது 11 பேர் கூட எழும்பி நிற்கிறாங்க. பேதுரு நிற்க 11 அமைதியா நிற்கிறாங்க. அவர் சொல்றதை இவங்க ஆமோதிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒருமனம். ஆனா அழைக்கப்பட்ட ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர்கள் வந்து கர்த்தர் பாருங்க, அவங்க என்ன பேசுறாரு அதெல்லாம் யோவான் சொல்றாரு. யோவான் அதுல பாக்குறோம். அதுல வந்து யோவான் சாணம் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அந்த தரிசனத்துல வர்றவங்க மாத்திரம்தான் இந்த காலத்துல நம்ம செய்ய முடியும் அப்படின்றது அவங்களால அதை புரிந்து கொள்ளும். நீங்க என்ன பேசுறது? நீங்க சொன்னத அந்த கோராகு மோசே காரியங்களை நம்ம பார்க்கும்போது நான் இப்ப எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, அதாவது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல நமக்குன்னு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியத்துல நம்ம உறுதியா இருக்கணும். இப்ப வந்து கோராகு தாத்தா வந்து சபையின் ஊழியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க வந்து ஆசைப்பட்டது தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டாங்க. ஸோ நமக்கு என்ன அழைப்பு நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அந்த அழைப்புல நம்ம உண்மை உத்தமா ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மோசே வந்து தலைமைத்துவத்துக்கு அழைக்கப்பட்டவர். அவர் அந்த ஊழியத்தை செய்வாரு. கீழே இருக்கிற கோராகு தாத்தாவும் அவங்க வந்து மேல அது ஆசைப்பட்டனால, அதாவது தன்னுடைய அழைப்புல இருந்து அதுக்கு விரோதமா ஆண்டவர் நமக்கு அழைத்த அழைப்பு வந்து சபை ஊழியங்கள் செய்வதற்கும் அவங்களுக்கு உதவி செய்வதற்கும் அழைக்கப்பட்ட அழைப்புல கோராகு தாத்தாவையும் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கடவுளுடைய சித்தத்துக்கும் ஆண்டோடைய சித்தத்துக்கு எதிராக நம்ம செய்யும் போது அங்க ஒரு பெரிய விளைவுகள் நம்ம ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு சாத்தானுடைய தந்திரம் எடுத்துக்கலாமா, சாத்தானுடைய சுபாவம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லூசிஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து லூசிஃபருக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து பரலோகத்துக்குள்ள போவதற்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அக்கினிக்கு கற்கள் நடுவில் உலாவினாய் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல உள்ள போறதுக்கு அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தவிர எல்லா காரியமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால அதே அந்த வந்து நானே கடவுள் ஆயிட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பெருமையான எண்ணம் வந்ததுனாலதான் லூசிஃபர் தள்ளப்பட்டான். இப்ப தன்னோட ஸ்தானத்தை மிஞ்சி என்னதற்கு உண்டான அந்த சுபாவம் வந்து அது சாத்தானுடைய தந்திரம். சுபாவங்கள் ஒன்றுதான். ஆனா அது எல்லாருமே வந்து அழைக்கப்படாமல் ஒரு ஊழியம் செய்யறாங்க. எல்லாமே சாத்தான சுபாவம் சொல்ல முடியாது. சில பேர் ஐயா தானே பேச அழைக்கப்படாத செய்யற ஊழியங்கள்ல இவங்க தங்க நினைப்பது காட்டிலும் அதிகமா நினைக்கிறது. நீ பாரு, உதாரணம் வந்து என்ன 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவங்க வந்து ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்ப சொல்றாரு, எல்லாம் முன்னால முறுமுறுக்கு யாரு கோராகு தாத்தான் அபிராம்லாம் முறுமுறுக்கும் போது கர்த்தருடைய சந்நிதியில தூபவர்க்கும் இடுங்கள். எவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவனா இருப்பான். லேவியின் புத்திரா நீங்கள் ரொம்ப மிஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னாகும் 16ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்போது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள். அடுத்த வசனம். பின்னும் மோசே
கோராகை நோக்கி, ஆ. லேவியின் புத்திரரே, கேளுங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? ஆ. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ம். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். அடுத்த வசனம். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. அவர்களை அழைத்து அனுப்பினால், தாத்தான் ஆபிரம் அழைத்து அனுப்பினால், அந்த கோராக அழைக்கல. கர்த்தர் மோசேயே எலியாபின் குமாரனை தாத்தான் ஆபிரம் அழைத்து அனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை என்று சொல்லி அதை அல்ல தட்டினார்கள். அங்க என்ன சொல்றாருன்னா, மோசே அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, கோராவுடைய புத்திரரு தாத்தான கூப்பிட்டு, நாளைக்கு பணிவிடை செய்வோம், சபையார் முன்னின்று செய்வடி வேலை செய்வோம், உங்களை தம்மாண்டே சேர பண்ணவும் கர்த்தர் பிரித்தெடுத்து உண்மையா இருந்தா, உங்களை முன்னால நிறுத்திருந்தா, நீங்க அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்க கர்த்தர் முன்பாக நீங்க அந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. கோராகுடைய என்னன்னா அப்படின்னா, ஆசாரியர்கள் செய்வதற்கு முழு சமுதாயத்திற்கும் சம உரிமை உண்டு என்ற கருத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. அவன்தான் அவர் மோசைக்கு மூலம் பேச வர்றாரு. ஆனா இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரியத்தை சொல்லும் போது அவர்கள் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற நடைமுறைகளை தெரியாதனா இருந்தாங்க. இப்ப அக்கினியை போட்டு வாங்க, எப்படி அக்கினியை போடுறது, அக்கினி எங்க இருந்து போடுறது, அது எப்பண்ணமாய் போடுவது, அந்த கர்த்தர் சொன்ன திட்டப்படி போடுவதா, அக்கினியை கூட நானும் இறந்து போனாங்கல்ல அந்நிய அக்கினி. அப்போ அந்த அக்கினியை போடணும்னா எப்படி போடணும்னு தெரியாது, எப்படி கர்த்தரை சமூகம் நிற்கணும்னு தெரியாது. நிக்கணும் அப்படின்னா கர்த்தர் அது ஒவ்வொன்றும் கர்த்தர் புரோட்டோகால் வச்சிருக்காரு, ப்ராப்பர் சேனல்ல போகணும். அப்போ அந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற புரோட்டோகால் என்னன்னு தெரியல. ஒரு தேவனுடைய சமூகமா நிற்க வேண்டுமானால் அது சில ஆயத்த பணிகள், செய்ய வேண்டிய ஆயத்த கிரியைகள், செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் போக முடியும். மோசே போன கர்த்தர் பேசல, மலை மேல ஏற 6 நாள் காத்து இருக்கிறார். 7ஆம் நாள் கர்த்தருடைய மேகம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். there was a protocol for God's ministry. கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு அழைப்பு, ஒரு நடைமுறை இருக்கிறது. அப்ப இந்த நடைமுறை தெரிந்து கொள்கிற அளவு கூட உணர்வில்லாத கோராகு தாத்தான் ஆபிராம் இருந்தாங்க. அது பார்த்தோன்னா அது எப்படி கர்த்தர் முன்பாக தங்களை வெளிப்படுத்துறது, எப்படி கர்த்தர் முன்பாக கிரியை நடப்பிக்கிறது தெரியாம இருந்தாங்க. கோராகு தாத்தான் அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது, ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்தார் ஆண்டவர். என்ன கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அவர் மேலான பாக்கியத்தையும் சிறப்பான பொறுப்பை, ஆசாரிய ஊழியத்தை செய்ய பிரதான ஆசிரியர் ஊழியத்தை செய்தாலும் பலிபீடத்துல போய் அவங்க செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கும், இவங்க மோசேயுடைய சகோதரன் ஆரோனுடைய பிள்ளைகள் பக்கம் நிற்பதற்கும், பரிசுத்த பனிமூட்டைகளை சுமப்பதற்கும், அதை சுத்திகரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஒரு பெரிய மதம் யாருமே கொடுக்கல லேவிக்கும். ஆனா இவர்கள் ஆசைப்பட எல்லாமே தலைமைத்துவம். இப்போ கர்த்தர் ஊழியர்களை கொடுக்கும்போது இதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இது வரைக்கும் ஸ்தோத்திரம். அழைக்கப்படாமல் செய்யப்பட ஊழியர்கள் செய்வது தவறான காரியங்கள். அப்போ நான் அழைக்கப்பட்டு செய்யப்படும் போதுதான் கர்த்தர் மோசே அழைப்பின்படி தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். கர்த்தர் அழைப்பின்படி ஒரு ஆசிரியர் ஊழியத்தை கொடுத்தார். ஆசிரியருடைய பிள்ளைகளா இருக்கும்படி கர்த்தர் அவன் 4 பிள்ளை கர்த்தர் தெரிஞ்சதுல 2 பேர் இறந்து விட்டாலும் 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தரிசனம், அது அழைக்கப்படாமல் கொடுக்கப்பட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறது, கர்த்தர் கலகம் பண்றது, கர்த்தர் விரோதமாக முறுமுறு. அவன் கர்த்தர் முறுமுறுக்கல, மோசகரமா முறுமுறுத்தான். ஆனா வேதம் சொல்றது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய நடந்த சம்பவம், அந்த பூமி பிளக்கப்பட்டு பூமி மூடி போட்டது. அதுல மோசே ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அவர்களும் கூட வரும்போது அவருடைய காணிக்கை அங்கீகரிக்காது இருப்பீராக அப்படின்னு வசனத்தை படிச்சு பாருங்களேன். என்னங்க 15 வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த காரியத்துல பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கடும் கோபம் மூண்டது. அவன் கர்த்தரை நோக்கி அவர் செலுத்தும் காணிக்கை அங்கீகரியாது இருப்பீராக அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. அங்க எங்க காணிக்கை செலுத்த வந்தாங்க அவங்க அப்படின்னா, தூப கலசம் அடங்கிய ஒரு சோதனை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதில் ஒரு டெஸ்ட் பண்ண போற ஆண்டவர்.
அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு காணிக்கை செலுத்தப்பட போகுது, ஒரு பலி செலுத்தப்பட போகுது. ஒரு தூப வர்க்கத்தில் நிறைந்த ஒரு காரியத்தை கர்த்தர் முன்பாக இருந்து தூப கலசத்தை கொண்டு வரணும். இது வந்து ஒரு காணிக்கை, பலி செலுத்துற காணிக்கை. இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்காது இருப்பீராக அப்படின்னு மோசே அதுல சொல்ல வருகிறார். அப்படின்னா கர்த்தர் சொல்ல வரும்போது ஆண்டு சொல்றாரு, அவர்களுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்காது இருப்பீராக. அப்ப ஆண்டவருடைய காரியத்தை தூப கலசலை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அக்கினி போர் கர்த்தர் சொன்னாக கொண்டு வருவாங்க ஆண்டு. அந்த காணிக்கைய நீங்க அங்கீகரிக்காதீர்கள். தூப கலசம். அப்ப இந்த தூப கலசம் அப்படின்றது இன்னைக்கு பல தூப கலசம். தூப கலசம் என்ன என்பதை வேதம் நம்ம வெளிப்படுத்து. தூப கலசம் வந்து ஜெபத்தை குறிக்கிறது, விண்ணப்பத்தை குறிக்கிறது. அது வந்து வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னால் தெரியும். நம்ம தூப கலசம். அப்போ அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியத்துல வருகிற பாதிப்பு, பிரச்சனை, அது கர்த்தரும் முறுமுறு மாத்திரம் இல்ல, கர்த்தரை எதிர்க்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தரும் முரட்டாடப்பட மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது மாத்திரம் இல்ல, அவர்கள் மரித்து போயிருக்கும், ஒரு சந்ததிகள் மரித்து போயிருக்கும். அது அடையாளமா இருக்கு. இங்க அழைக்கப்படாமல் செய்யப்படுற ஊழியங்களும் அழைக்கப்பட்டு செய்யற ஊழியர்கள் இணைந்து அழைக்கப்படும் போது, இப்போ மோசே அழைக்கப்பட்டது, ஆரோன் அழைக்கப்பட்டது. ஆனா அழைக்கப்படாமல் தன் தலைமைத்துவத்துக்கும் ஆசாரிய பட்டத்துக்கும் தங்களை வந்து முன்னிறுத்தினபடினால இந்த குடும்பங்கள் அழிக்கப்பட்டது வேதத்துல பார்க்கிறோம். அழைக்கப்படாது செய்யப்பட்ட ஊழலை குறித்து கர்த்தர் பார்த்து கொண்டு வருகிறோம். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். என்ன நேர்களே, பல காரியத்தை குறித்து பார்த்திருப்பீங்க. நீங்களும் நிறைய காரியங்கள் மனசுல வைத்திருப்பீங்க. சரியா? இன்றைக்கு நம்ம முடிக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அழைக்கப்படாமல் செய்யப்பட்ட ஊழியங்கள் எவை என்று பார்த்து கடந்து போறோம். கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக. ஆமென்.